அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 28 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனம் 28இல் எல்லாம் வல்ல இறைவன் ஹஜ்ஜின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 2 காரணங்களை, ஹஜ்ஜுக்கு ஏன் வர வேண்டும் என்பதற்கு 2 காரணங்களை சொல்லியிருந்தான். அதனைத் தொடர்ந்து குர்பானியை பற்றியும் அதை ஏழைகளுக்கு உவந்தளிக்க வேண்டும், முன்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டியிருந்தான். இப்போது நான் பார்க்க போது வசனம் 29. கடந்த வாரம் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். இப்போது அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்த வசனம் 29இல் எல்லாம் வல்ல அல்லாஹ் 3 கட்டளைகளை பிறப்பிக்கின்றார். சும்மல் யகுது தஃபஸஹும், பிறகு அந்த ஹாஜிகள் தங்களுடைய அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும். வல் யூஃபு நுதூரஹும், தங்களுடைய நேர்த்தி கடன்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். வல் யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், புராதீனமான அந்த இறைவனின் இல்லத்தை அவர்கள் சுற்றி வரட்டும் என்று 3 கட்டளைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் பிறப்பிக்கின்றார். ஹஜ்ஜை முடிக்கும் போது, ஹஜ்ஜினுடைய காலங்கள், அதாவது ஹஜ் பிறை 8 அன்றைக்கு மினாவுக்கு வருவார்கள், 9 அன்றைக்கு அரஃபாவுக்கு செல்வார்கள், 9 பின்னேரம், அதாவது மகரிபிலிருந்து பிறை பிறந்து விட்டது என்று கணக்கு வைத்துக் கொண்டால் பிறை 10 மாலை, அந்த மகரிப் நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு அரஃபாலிருந்து அவர்கள் கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். என்ற இரவு தங்கிவிட்டு 10வது அன்றைக்கு அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். ஷைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், தலைமுடி களைய வேண்டும் அல்லது தலைமுடியை குறைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்து தவாஃப் செய்ய வேண்டும். இந்த 4 அமல்கள் இருக்கின்றன. இந்த 4 அமல்களோடு ஹஜ்ஜினுடைய அடிப்படையான அமல்கள் முடிந்துவிட்டன. அப்போ எஹராமை கலைந்து விடலாம். பிறகு மினாவில் தங்கியிருந்து அவர்கள் 11, 12, தேவைப்பட்டால் 13, 3 நாட்களுக்கும் இருந்து கல்லடிக்க வேண்டும். அதுவும் சூரியன் உச்சியிலிருந்து மேற்கே சாய்ந்த பிறகு. இதுதான் ஹஜ்ஜினுடைய அமல். இதை அல்லாஹ் எப்படி குறிப்பிடணும்னா, வசனம் 29 3 கட்டளைகளை சொல்கிறான். முதலாவது, அழுக்கை நீக்க வேண்டும். அழுக்கை நீக்குவது என்றால் என்ன? ஹாஜிகள் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உடுத்த அந்த உடையில இருப்பார்கள். ஒருவேளை குளித்து கொண்டால் அழுக்கு தேய்க்காமல் சும்மா லேசா மட்டும் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படியே அவர்கள் இன்னொரு துணியை மாற்றிக்கொண்டு இருந்து விடுவார்கள். வாசனை பொருட்கள் ஹாஜிகள் பூசக்கூடாது. அவருடைய ட்ரெஸ்லையும் போடக்கூடாது, தங்களுடைய மேனியிலும் பூசிக்கொள்ளக்கூடாது. இது நியத்துக்கு அப்புறமா அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும். இதனால ஒரு மனிதனுடைய உடலில் அழுக்குகள் சேரலாம். அப்படி சேரும் பட்சத்தில் எஹராமை களையும் போது, அதாவது ஹஜ் பிறை 10வது அன்றைக்கு ஷைத்தானு கல்லடித்து விட்டு குர்பானியை கொடுத்து முடித்து விட்டு மொட்டை அடிச்சுட்டு பர்ரக்கத்தா குளித்து புது ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அழுக்குகளை நீக்குதல் என்பதன் பொருள் இதுதான் என்று சில தஃப்சீர்கள், விரிவுரைகள் கூறுகின்றன. இமாம் மாவர்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அரசியல் துறையில் மிகவும் புலமை பெற்றவர்கள். இமாம் மாவர்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், சில அறிஞர் பெருமக்களிடத்தில் அழுக்குகளை நீக்குவது என்றால் என்ன, ஒரு முஹரிம் எஹராமில் இருப்பவர் அழுக்குகளை நீக்கணும்னு சொல்லி இறைவன் குறிப்பிடுகிறானே, அதனுடைய பொருள் என்ன என்று கேட்கும்போது அவர்கள் கூறினார்கள், லியஷ்ஹதுல்லாஹ தஆலா மின்கல் யாராத அனில் இனாயத்தி, அதாவது அனில் இனாயத்தி பின் நஃப்ஸிக, நீ உன்மீதே நீ அக்கறை உள்ளவனாக இருக்கின்றாய், எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதையெல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் முழுக்க விட்டு விட்டு, நான் குளிச்சான்னா, நான் குளிக்காமல் இருந்தான்னா, என் மேலே அழுக்கு சேர்ந்தான்னா, சேராமல் இருந்தான்னா, எனக்கு வேத்து ஊத்துனான்னா, வேக்காமல் இருந்தா எனக்கு என்ன, நான் இபாதத்துக்காக வந்திருக்கேன் என்று முழுக்க உங்களுடைய சுய நலத்தை விட்டு விட்டு முழுக்க நீங்கள் அல்லாஹ்வைத்தான் இந்த பிற 8 எஹ்ராம் கட்டினதில் இருந்து நீங்கள் இறைவனையே சார்ந்திருந்தீர்கள்
என்பதை அல்லாஹுக்கு காட்டுவதுதான் அழுக்குகளை நீக்குதல் என்பதன் பொருள். فَيَعْلَمُ صِدْقَكَ فِي بَذْلِهَا لِطَاعَتِهِ. இறை வணக்கத்திலேயே உன்னை நீ ஈடுபடுத்தி கொண்டாய் என்பதை அதில் நீ உண்மையாகத்தான் நடந்து கொண்டாய் என்பதை இறைவன் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நீ இறைவனுக்கு வெளிப்படையாக காட்டுவது. இதுக்கு மேலே ரப்பிடத்தில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் முழுக்க முழுக்க உன்னுடைய அடிமையாகத்தான் இருந்தேன் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் என்பதை நான் ரப்புக்கு உணர்த்திட்டேன் என்று உனக்கு ஒரு திருப்தி வரக்கூடிய அளவுக்கு நீ நடந்து கொள்வதற்கு பேர் தான் அழுக்கை நீக்குவது, கெட்ட எண்ணங்களை நீக்கிறது, நான் சுயநலத்தை துறப்பது என்பதுதான் இதனுடைய பொருள் என்று விளக்கமளிக்கின்றார்கள். அழுக்குகளை நீக்குவது என்பது ஹஜ்ஜில் குளிக்காமல் இருந்ததன் மூலமாக உடலில் ஏற்பட்ட அசௌகரியங்களை நீக்கி குளித்து புத்தாடை அணிவது என்றும் ஒரு பொருள். இன்னொன்று மன அழுக்குகளை சுயநலம் என்கிற அழுக்கை நீக்குவது என்று இமாம் மாவர்தி அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள். இது முதலாவது வார்த்தை, முதலாவது கட்டளை. ரெண்டாவது, வல் யூஃபு நுதூரஹும், தங்களுடைய நேர்த்தி கடன்களை அவர்கள் நிறைவேற்றட்டும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இப்போ நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டீர்களா, உங்களுக்கு ஏதாவது காபத்துல்லால நான் அப்படி செய்வேன், நான் மக்கால இப்படி செய்வேன் என்று ஏதாவது நேர்த்தி கடன்கள் இறைவனுக்காக செய்யப்பட்டிருக்குமானால் அதையும் நீங்கள் இப்போதான் நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜில் வச்சுக்கிட்டே அதை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜாகவே இருக்கட்டும். ஹஜ்ஜி என்பது முழுக்க முழுக்க அது ஹஜ்ஜு தான். ஹஜ்ஜை முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுங்கள். அதுவும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்த நேர்த்தி கடன்கள். லா வஃபா அலி நத்ரின் ஃபீ மஅசியத்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் எந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற மாதிரி ஒரு நேர்த்தி கடனை ஒரு நேர்ந்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் தான் நேர்த்தி கடன்கள் உண்டு. மன் நதர அன் யுத்தி அல்லாஹ ஃபல் யுத்திஹு வமன் நதர அன் யாசில்லாஹ ஃபலா யாசி. யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நீயத்தை வைத்திருந்தானோ, நேர்த்தி கடனை வைத்திருந்தானோ அதை அவன் நிறைவேற்ற வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக நேர்த்தி கடன் வைத்திருக்கின்றானோ அதை அவன் நிறைவேற்றக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். மொத்தத்தில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற வேண்டிய காலம் அதுதான். மூன்றாவது கட்டளை, வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான அந்த இல்லத்தை, அந்த தொன்மையான ஆலயத்தை, இறை இல்லத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று குறிப்பிடலாம். தொன்மையான ஆலயம் என்பது காபத்துல்லா. இங்கே அல்லாஹ் தவாஃபை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம்? இங்கே தவாஃப் என்று சொல்லப்படுவது எந்த வகையான தவாஃபை? ஒரு ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட, ஒரு ஹாஜியோட சம்பந்தப்பட்ட தவாஃப் என்பது 3 வகையான தவாஃப் இருக்கு. முதலாவது தவாஃபுல் குதூம். தவாஃபுல் குதூம் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத்து வைத்து, ஹஜ்ஜை இஃப்ராதுக்கு நியத்து வைத்து ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு வருவாரானால் முதல்ல அவர் தவாஃப் தான் செய்ய வேண்டும். தவாஃப் செய்து விட்டுத்தான் பிறகு அவர் எங்கே போகணும்? மினாவுக்கு போக வேண்டும். இது தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். வந்ததை அல்லாட்ட கையெழுத்து போடுறதுக்காக தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். ரெண்டாவது தவாஃப் என்பது தவாஃபுல் இஃபாலா அல்லது தவாஃபுல் ஜியாரா என்று அதற்கு பெயர். அந்த தவாஃபுல் இஃபாலா என்பது துல்ஹஜ் பிறை 10வது அன்றைக்கு செய்யப்படுகின்ற 4வது அமல். அது முதலாவது ஷைத்தானுக்கு கல்லடிப்பது, 2வது குர்பானி கொடுப்பது, 3வது தலைமுடி களைவது அல்லது முடியை வெட்டி கொள்வது, குறைத்துக் கொள்வது, 4வது தவாஃப். இந்த தவாஃபு ஃபர்தான தவாஃப், கட்டாய கடமை ஹஜ்ஜில். அந்த தவாஃபை தான் இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜோடு தொடர்புடைய 3வது தவாஃப் எதுவென்றால் தவாஃபுல் விதா, விடை கொடுக்கும் தவாஃப். இந்த 3வது தவாஃபும் முதலாவது தவாஃபு தவாஃபே குதூம், தவாஃபுல் விதா, விடை கொடுக்கும் தவாஃபு, வருகைக்கான தவாஃபு, வந்தோடனே கையெழுத்து போடுறது, போகும்போது கையெழுத்து போடக்கூடிய தவாஃபு. இந்த 2 தவாஃபுகளும் சிலருக்கு சலுகை இருக்கு. ஆனால் இந்த தவாஃபுல் இஃபாலா என்கிற அரஃபாவை முடிச்சுட்டு செய்யக்கூடிய தவாஃப் இருக்கு பாருங்க, அதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. எனவே வல்லிய தவ்வஃபு பில் பைத்தில் அதீக் என்று சொல்லக்கூடிய
இந்த தொன்மையான ஆலயத்தை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தவாஃப் என்பது தவாஃபுல் இஃபாலா தான். அது ஒமின் வாஜிபாத்தில் ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளில் அது ஒன்று என்று இதில் எந்த அறிஞரும் மாற்று கருத்து சொல்லவே இல்லை என்று பேரறிஞர் தபரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதில் எங்கே தவாஃபுல் குதூம் யாருக்கு தவாஃபுல் குதூமில் விதிவிலக்கு தரப்படுகிறதுன்னு கேட்டால், ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக கிளம்பிட்டார் ஊரில் இருந்து, ஓமன்லேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல துபாயிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளைட் அவருக்கு தாமதம் ஆயிடுச்சு. கரெக்டாக துல்ஹஜ் பிற 9க்கு தான் அவர் மக்காவுக்கே வர முடியுது. இப்போ அவர் தவாஃபே குதுமு பண்ணிட்டு பிறகு அவர் அரஃபாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நேரம் ரொம்ப நெருக்கடியாகி விடும் என்கிற நிலையில் அவருக்கு தவாஃபில் குதுமில் விதிவிலக்கு இருக்குது. நேராக அவர் எங்கே போயிடலாம்? அரஃபாவுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த தவாஃபே குதுமை விட்டதுக்காக எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய தேவை இல்லை. இப்போ தவாஃபே குதுமில் விதிவிலக்கு வந்துருச்சா? அடுத்து தவாஃபுல் விதா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், தொழுகை இல்லாத பெண்கள் அவர்களுக்கு தவாஃபுல் விதா வாஜிப் அல்ல. தவாஃபுல் விதா வாஜிபு, ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் ஒன்று, அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா அதுக்கு பரிகாரம் கொடுக்கணும். ஆனால் தொழுகை இல்லாத பெண்கள் ஹைதுடைய காலத்தில் அந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க காபத்துல்லாவுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடாது. அப்போ அவங்க தவாஃபுல் விதா செய்ய முடியாது. இதுக்கு அவங்க ஏதாவது பரிகாரம் கொடுக்கணுமா? தேவையில்லை. அப்போது உள்ளே வந்ததற்காக செய்யக்கூடிய தவாஃபும் விடைபெறும்போது செய்யக்கூடிய தவாஃபிலையும் விதிவிலக்கு பெறக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். 2 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் அதில் விதிவிலக்கு இருக்குது. ஆனால் தவாஃபுல் இஃபாலா என்கிற ஹஜ்ஜினுடைய ஃபர்லான தவாஃப் இருக்கு பாருங்க, அதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. எனவே தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இங்கே வல்ய தவஃபு பில் பைத்தில் அத்தீக், தொன்மையான பழமையான அந்த இல்லத்தை நீங்கள் தவாஃப் சுற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டளை தவாஃபுல் இஃபாலாவே குறிக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் ஏகோபித்த அடிப்படையில் இதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள், ஒரு சிலரை தவிர. அதற்கடுத்து பில் பைத்தில் அத்தீக் என்ற சொல் இறைவன் குறிப்பிடுகிறான். அத்தீக் என்று சொன்னால் அதற்கு 2 வகையான அர்த்தம். ஒன்று தொன்மையான, ரொம்ப பழமை வாய்ந்த இல்லம். என்ன பழமை வாய்ந்த இல்லம்? இந்த பூமிக்கு மேலே இறை வணக்கத்துக்காக கட்டப்பட்ட முதல் கட்டடம், முதல் பில்டிங்கு, முதல் பள்ளிவாசல் அதுதான். அதுக்கு முன்னால் பள்ளிவாசல்னு எதுவுமே கிடையாது. எனவே உலகத்தில் தொன்மையான பள்ளிவாசல் அதுதான் காபத்துல்லா. அதை குறிப்பதற்குத்தான் அத்தீக் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த அத்தீக் என்கிற வார்த்தைக்கு வேறொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், விடுதலை செய்யப்பட்டது என்று அதற்கு பொருள். விடுதலை செய்யப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு ஏன் அந்த பேர் இல்லையா? அன்னல்லாஹ அஅத்தகஹு மின் அன் யதஸல்லத அலைஹி ஜப்பாருன் பில் ஹவானி இலன் கிதாஇ ஸமானி. உலக முடிவு நாள் வரைக்கும் எந்த ஆதிக்க சக்தியும் காபத்துல்லாவை அடிமைப்படுத்த முடியாது. எந்த ஆதிக்க சக்தியும் காபத்துல்லாவை அடிமைப்படுத்த முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பை எல்லாம் வல்ல இறைவன் மக்காவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அது அடிமைப்படுவதிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பள்ளிவாசல் என்று அதற்கு பெயர் வந்ததாக சில அறிஞர் பெருமக்கள் விளக்கமளிக்கின்றார்கள். திருமீதியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா சும்மியல் பைத்துல் அத்தீக் லிஅன்னஹு லம் யுத்ஹர் அலைஹி ஜப்பார். ஆதிக்க சக்திகள் யாரும் அதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதனால் தான் அதற்கு இந்த பெயரே வந்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதாகவே திருமதியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் 3 கட்டளைகளை பிறப்பிக்கிறான். இந்த 3ம் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டவைகள். அதற்கடுத்து வசனம் 30 பாருங்கள். தாலிக், இதுதான் ஹஜ். தாலிக், இதுதான் ஹஜ். அதாவது ஹஜ்ஜினுடைய இலக்கு, ஹஜ்ஜினுடைய நோக்கம், ஹஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். முதலாவது மன்ஃபஅத், பலன்களை தேடிக்கொள்வது. இரண்டாவது, நமக்கு அல்லாஹ் உவந்தளித்திருக்கக்கூடிய மிருகங்களின் மீது அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அதை அறுப்பது, ஹதி என்கிற பலிப்பிராணியாக ஹஜ்ஜு கிரான் அல்லது ஹஜ்ஜு தமத்து செய்யக்கூடியவர்கள் பலிப்பிராணி அறுப்பார்கள் அல்லவா, அப்படி பலிப்பிராணி அறுப்பது. மற்ற நாட்களில் ஊரில் இருக்கக்கூடியவங்க உதவியாக கொடுக்கிறது. அதற்கடுத்து
உள்ளத்திலிருந்து இறைவனை தவிர மற்ற அனைத்தையும் தூக்கி எறிவது, இறைவனுக்காகவே நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது, இறை இல்லத்தை தவாப் செய்வது, இதுதான் அந்த ஹஜ்ஜினுடைய இலக்கும் நோக்கமும். அதுதான் தாலிக், இதுதான் ஹஜ்ஜினுடைய நோக்கம். அப்போ இறைவனுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவதுன்னு அதற்கு அர்த்தம். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், ஒமை யுஅல்லிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருல் லஹு. யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடியவர்களை மதிக்கின்றானோ அது அவருக்கு நல்லது. இறைவன் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான்? ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாட்டுக்குரிய இடங்களை, மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா, அதே மாதிரி காபத்துல்லா, இப்படியாக ஹஜ்ஜினுடைய மனாசிக்குகள், வழிபாட்டு தலங்கள், வழிபாட்டுக்குரிய இடங்கள், இவற்றையெல்லாம் இறைவன் கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றான். இப்படி இறைவன் எதை கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றானோ அவற்றை யார் கண்ணியப்படுத்துகின்றானோ அது அவனுக்கு நல்லது. இந்த ரப்பி, இறைவனிடத்தில் அது அவனுக்கு மிக நல்லது. அப்போ அல்லாஹ் சொன்னா என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன இடங்களில் வைத்து அல்லாஹ் சொன்னவற்றை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக ஆகும். அதற்கடுத்து ஒஹில்லத்துலக்குமுல் அன்ஆமு இல்லா மா யுத்லா அலைக்கும், உங்களுக்கு கால்நடைகள் அனைத்துமே உண்ண அனுமதிக்கப்பட்டதுதான், எதை உண்ணக்கூடாது என்று இறைவன் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றானோ அவற்றை தவிர. எதை உண்ணக்கூடாது என்று இறைவன் எடுத்து கூறியிருக்கிறான்? கால்நடைகளில் ஆடு, மாடு, ஒட்டகம், இவற்றில் உண்ணக்கூடாதவைகளும் உண்டு. என்னவென்றால் அல் முன்ஹனிகத்து, கழுத்து நெரித்து கொல்லப்பட்டவை, முறைப்படி அறுக்காமல் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டவை. இந்த கதவு இடுக்கலையெல்லாம் மாட்டு கழுத்தை வச்சு நசுக்கி ரத்தம் வெளியில் போகாத அளவுக்கு அதை உள்ளுக்குள்ளே தங்குற மாதிரி செய்து அல்லது மண்டையில் அடித்து கொலை செய்கிறது. வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நத்தியஹத்து. ஒரு மாடு இன்னொரு மாட்டை முட்டி அதனால இறந்து போயிருக்கு. முறைப்படி கழுத்தில் அறுக்காம மண்டையில் வயிற்றில் அங்கங்கே குத்தி அது செத்து போயிருக்கு, அல்லது மேலேருந்து உருண்டு விழுந்து செத்து போயிருக்கு. இப்படியெல்லாம் கால்நடைகளில் முறைப்படி அறுக்கப்படாமல் இயற்கைக்கு புறம்பாக அவை கொல்லப்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் உண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று எல்லா வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் கூறியிருக்கின்றார். இவற்றை தவிர இல்லாமாய்த்துலா அலைக்கும், உங்கள் மீது தடை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டவற்றை தவிர மற்ற கால்நடைகள் அனைத்துமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் தான். இந்த அடிப்படையில் அறுக்கப்பட்டார். அதற்கடுத்து அல்லாஹ் கூறுகிறான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்சான் ஃபஜ்தனிபு கௌல ஸூர், நீங்கள் அசிங்கத்தை விட்டு விலகுங்கள். மினல் அவ்சான், சிலைகள் என்ற அசிங்கத்தை விட்டு விலகுங்கள். ஃபஜ்தனிபு கௌல ஸூர், பொய் சொல் என்கிற அந்த தீமையை விட்டும் விலகுங்கள். பொய் சொல்றது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியான தீய செயல்களை விட்டு விலகுங்கள். அடுத்து இணை வைப்பை விட்டு விலகுங்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இணை வைப்பையும் பொய் சொல்வதையும் ஒன்றோடொன்று சேர்த்து இறைவன் குறிப்பிடுகிறான். நீங்கள் சிலைகள் என்ற அசிங்கத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள், பொய் சொல்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் இணை வைத்தல் என்பதே மிக பெரும் பொய் தான். இணை வைத்தலும் பொய்யின் கீழ்தான் வருகிறது. அது என்ன பொய்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்பதுதான் உண்மை. அவன்தான் எந்த தேவைகளும் மற்றவன், ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதுதான் உண்மை. அதற்கு மாறாக நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பித்தால் அது இறைவன் மீது சொல்லப்படும் பொய். அது என்ன இறைவன் மீது சொல்லப்படும் பொய்? அந்த ஏக இறைவனால் இயலாத காரியங்கள் சிலவற்றை இவர்கள் செய்து தருவார்கள். அந்த ஏக இறைவனுக்கு கேட்க முடியாதவற்றை இவர்கள் கேட்டு அவனுக்கு சொல்வார்கள். அவனுக்கு இவர்கள் உதவியாக இருப்பார்கள். அந்த ஏக இறைவனுக்கு மனைவியா இருப்பாங்க, அந்த ஏக இறைவனுக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க என்றெல்லாம் இந்த சிலைகளை நீங்கள் இறைவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய பலகீனத்தை மறைத்து அவனுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க என்று சொல்வதுதான் உலகத்தில் மிக பெரும் பொய். எனவே இணை வைப்பும் பொய்யின் ஒரு வகைதான். எனவேதான் ஒரு பொய் என்பது இஸ்லாத்தில் மிக பெரும் பாவமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் சாதாரணமாக சின்ன சின்ன அற்ப உலக காரியங்களுக்காக பொய் சொல்ல ஆரம்பித்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியாக அவன் எந்த நிலைக்கு போய்விடுவான் என்றால், அவனுக்கு மறுமை நாளில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபைல் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஃபைல் இருக்கும். அவன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய நன்மைகளில் எந்த நன்மை அவன்கிட்ட தூக்கலாக இருக்கிறதோ அந்த பெயரால் அந்த ஃபைல் மேலே, இது யாருடைய ஃபைலு, இதுவா ஒரு கொடையாளி, ஒரு தர்மகர்த்தாவின் ஃபைலு. அப்போ தர்மம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு அர்த்தம். ஒரு மனிதர் தர்மமும் கொடுப்பாரு, தொழுதும் நிறைய ஹஜ் பண்ணியிருக்கிறாரு, உம்ரா பண்ணியிருக்கிறாரு, நிறைய தொழுகை தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்குன்னா இவர் தொழுகையாளிகளின் ஃபைலு. எந்த தொழுகையாளி எந்த ஊருன்னா அதுக்கடுத்து தான் நீங்கள் உள்பிரிவுக்கு கீழே போவீங்க, எந்த ஊர் எந்த நாடுன்னு. அதே மாதிரி ஒருத்தர் ஹஜ்ஜில் அதிகமான ஈடுபாடு காட்டியவர் ஒரு ஹாஜியாருடைய ஃபைலு. மற்றபடி ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ஹாஜியாருன்னு அல்லாஹ்விடத்துல ஃபைலில் இடம்பெற முடியாது. ஒரு ஹஜ்ஜு பண்ணியிருந்தாலும் உளப்பூர்வமாக செஞ்சிருந்தால் அது ஹாஜியார் ஃபைலாக மாறும். 1000 ஹஜ்ஜு பண்ணியிருந்தாலும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1000 ஆண்டுகள் யார் வாழ்றா, ஒரு 1000 ஹஜ்ஜு பண்ணியிருந்தாலும் 1000 உம்ரா பண்ணியிருந்தாலும் உளப்பூர்வமாக செய்யலைன்னா அவர் ஹாஜியாருங்கிற பேருக்கு கீழே அந்த ஃபைல், அவருடைய பேரில் அந்த ஃபைலில் அந்த பேர் வராது. அப்போ எந்த செயலை ஒரு மனிதன் அக்கறையோடும் கூடுதல் கவனத்தோடும் செய்கின்றானோ அந்த பேரில் தான் அவருடைய ஃபைல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்லி பழகியிருப்பான், கடைசியாக ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கذாபா, அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்றே எழுதப்பட்டு விடுவான். அவனுடைய ஃபைலில் தலைப்பில் என்ன எழுதியிருக்கும், இது ஒரு பொய்யனுடைய ஃபைலு. ஓ பொய்யனா, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் ஷிருக்கு வந்திருக்குமே, அப்படி வந்துடும். ஏன்னா ஷிருக்கும் பொய்யினுடைய முத்தின ஒரு வகை தான், பொய்யினுடைய ஆக முத்தின ஒரு வகை தான் ஷிருக்கு என்பது. எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஃபஜ்தனிபு அர்ரிஜ்ஸ மினல் அவ்தான், சிலைகள் என்ற அருவருப்பை விட்டு விலகுங்கள், பொய் என்ற பொய் சொல்லை விட்டும் நீங்கள் விலகுங்கள். வசனம் 31 பாருங்கள். மேலும் ஹுனஃபா லில்லாஹி, அல்லாஹுக்காகவே உங்கள் மார்க்கத்தை ஆக்கி கொண்டவர்களாக நீங்கள் இருங்கள். கைர முஷ்ரிகீன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒருபோதும் கைர முஷ்ரிகீன பிஹ், அவனுக்கு ஒருபோதும் இணை வைத்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்படி யாரேனும் ஒருவர் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பாரானால், ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவர் வானத்திலிருந்து கீழே விழுபவரை போலாவார். ஃபதஹ்தஃபு தைர், பறவை அவரை அப்படி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும், டப்புன்னு ஒரு ராஜாளி பறவை அவர் அப்படி கொத்தி தூக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவு தஹ்வி பிஹிர் ரீஹ் ஃபி மக்கானின் சஹீக், அல்லது தொலைதூரமான ஒரு இடத்தில் காற்று அவனை தூக்கி வீசுகிறதே, அப்படிப்பட்ட ஒருவனை போல அவன் ஆகிவிடுகின்றான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்போ இணை வைக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். ஒரு இணை வைப்பவன் என்பவன் எந்த நிலைமைக்கு ஆளாகிறான் என்றால், வானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டவனை போல ஆளாகின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய சில அறிஞர்கள் இப்படி கூறுகிறார்கள், இணை வைத்த ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது வானத்தின் வாசல்கள் அவனுக்கு திறக்கப்படுவதில்லை. மலக்குமார்கள் சொல்வாங்களா, என்ன துர்நாற்றமா இருக்கு, இந்த இப்படி நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு உயிரை கொண்டு வர்றீங்களே என்று வானத்தின் மலக்குகள் அந்த கதவை திறக்க மாட்டார்கள். மலக்கு அங்கிருந்து பொத்துன்னு அந்த உயிரை கீழே போடுவார். அது பூமியை நோக்கி வேகமாக வரும். காற்று அந்த உயிரை அப்படியே தொலை தூரத்தில் தூக்கி போடும். அப்போ உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை அந்த மனிதன் எப்படி அனுபவிப்பான், எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும். அது மேலிருந்து கீழே தூக்கி வீசப்படுகிற போது என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சிக்கு அவன் ஆளாகுவான், அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இணை வைக்கக்கூடிய ஒருவனுடைய நிலை என்பது இப்படித்தான். அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்டவனை போல அவனுக்கு அடைக்கலம் எதுவும் இருக்காது. அவனை வரவேற்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வரவேற்க யாரும் இல்லை, பிறந்த இடத்துக்கே வந்து விடலாம் என்று பார்த்தால் அங்கேயும் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய நிலை எப்படிப்பட்டதோ அதைத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். வசனம் 31. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.